ஷெரினா, விசிகாவை சமாதானப்படுத்தும் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டாலும் மறுபுறம் முதல்ல ஐயுஎம்எல் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த நிலையில் அதுக்கப்புறம் அதுல இருந்து பின்வாங்கிட்டாங்க. இப்போ ஐயுஎம்எல்ஐ சமரசம் செய்யும் முயற்சிகளும் ஏதேனும் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கா? அது குறித்தான தகவல் ஏதேனும் வெளியாயிருக்கா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே திமுகவோடு தான் நாங்கள் இருப்போம், இப்போதும் இருக்கிறோம், எப்போதும் இருப்போம் என்ற தகவலை தொடர்ச்சியாகவே காதர் மொய்தீன் தெரிவித்து வந்தார். குறிப்பாக நேற்று மாலை ஐயுஎம்எல் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுப்பதாக அந்த கடிதம் என்பது வழங்கப்பட்டதாக கூறப்பட்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்த பிறகு காதர் மொய்தீன் இதற்கு முழுமையான விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். நாங்கள் தாவேகாவிற்கு ஆதரவு எதுவும் கொடுக்கவில்லை என்ற தகவலை காதர் மொய்தீன் முழுமையாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தாவேகா மீண்டும் இந்திய கம்யூனிஸ்டுடன் பேச்சுவார்த்தை என்பது தற்போது வரையிலும் நடத்தப்படவில்லை. தாவேகாவை பொறுத்தவரையிலும் விசிகா தங்களுக்கு இசை கொடுக்கும் என்பதற்காக காத்திருக்கிறது. தொடர்ச்சியாகவே விசிகாவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் தாவேகாவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் தாவேகா இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் தான் கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் தொடர்ந்து என்ன முடிவு எடுக்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் விசிகா சார்பில் அனைவருமே இங்கு காத்திருக்கிறார்கள். குறிப்பாக விசிகா தரப்பில் இதற்கு 2 தொகுதிகளை அவர்களுக்கு ஆதரவாக கொடுப்பார்களா அல்லது கூட்டணியில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது தொடர்பான தகவல்களை எப்போது வெளியிடுவார்கள் என்பது தொடர்பான அறிவிப்புகள் இன்று மாலை அல்லது இரவுக்குள்ளாகவே வெளியாகியும் அதற்கு பிறகாக நேரடியாக ஆளுநரை சந்திப்பதற்காக வீட்டுக்கு செல்வார் என்றும் வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு நாளைக்கு பதவி ஏற்பதற்கான அழைப்பது கொடுக்க வேண்டும் என்ற அழைப்புகளை நேரடியாக சென்று ஆளுநரிடம் விஜய் கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஷெலினா.